தான் இங்க வந்துட்டேன். அக்கா ஆளு பத்தியா நகையெல்லாம் எடுத்துட்டு வாரு. எத்தனை பவுனு? அப்படியா? அது என்ன நமக்கு தெரியாம இந்த அக்கா நகையெல்லாம் வாங்கி சேர்த்து வைக்கின்னு வாதே. இங்க ஒரு லவா மரம் இருந்துச்சுலக்கா, இந்த காட்டுக்கார வச்சிருந்தாவில, இதே லவா போல சீசன்ல எதுவும் விழுந்து கிடக்கான்னு பாக்கலான்னு வந்தேன். போன வருஷம்னா நான் ஆட்டுக்கு வந்தேன், நான் வாட்டுக்கு எடுத்துட்டு போனேன் திரும்ப பையவன். இந்த வாட்டியும் கிடக்கும் நம்ம எடுத்துட்டு போவோம் வாசிலன்னு வந்து பார்த்தா காணும், ஒரு மாலை கூட காணும். வந்ததுக்கு ஏதாவது ஒன்னு ரெண்டாவது விழுதுதான்னு உட்காந்துட்டு இருந்தேன். ஏதோ ஒன்னு ரெண்டு விழுந்துச்சு, அதை மட்டும் வாயில போட்டுட்டு வாரேன். ஆமா, உங்களை கூட்டி வந்திருந்தாலும் அது ஒண்ணும் கிடைச்சிருக்காது. சரி வாங்க, வீட்டுக்கு தானே போறியே, வாங்க வண்டியில போவா. பயப்படாதீங்க, என்ன பத்தி தெரியாத நான் இப்படிலாம் வண்டி ஓட்டுவேன். வசந்தி இந்த அக்கா வரட்டி போகட்டும், நீ வரியா? அங்க கூட யார் என் வண்டியில யார் மாட்டிய பாத்துக்கிறேன். எனக்கு யாரு ஒரு நாளைக்கு சின்ன பொண்ணே வண்டியில எங்களை கொஞ்சம் ஏத்துக்கிறியா அப்படின்னு கேப்பீல, அப்ப பாத்துக்கிறேன். சரி வாங்கக்கா, நானும் உங்க கூடயே நடந்து வாரேன். எனக்கு மட்டும் வண்டி எடுத்துட்டு போக நல்லா இருக்காது. நான் வந்தா அவங்க கிட்ட சாவி கொடுத்து வண்டி எடுத்து வர சொன்னா போச்சு. சரிக்கா, நான் அப்ப வண்டியை வீட்டுல கொண்டு விட்டுட்டு வார வீட்டுக்கு. இன்னைக்கு ரசம் வைக்கிட்டா? அவங்களுக்கு வீட்டுல நிம்மதியே இல்லையா, அதே சேர்த்து கடையில போய் வாங்கிட்டு வரேன்னு போயிருக்காவ. என்ன அவங்க எங்க எனக்கு என்ன தெரியும், காலையில வீட்டுல நீங்கதே இருக்கீங்க, நான் இப்பதே வெளியே போயிட்டு வாரேனாக்க. அதெல்லாம் முடியாது, எனக்கு வேற வேலையா இல்ல, அவங்க கூட சண்டை போட்டு தவிர என் போன்ல ரீசார்ஜ் போட்டு காசெல்லாம் கிடக்கு. என்னடி வேணும் உனக்கு? ஏன் அப்படி காதுக்குள்ள வந்து கூக பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த வேகாத வெயில வேலைக்கும் போயிட்டு வேப்பமரம் பறிக்கிட்டு வந்து தாகத்தோட உட்கார்ந்து தண்ணி தண்ணின்னு கேட்டுட்டு இருக்கேன். உன் காதுல விழுவலையா? குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வாயேன்னு உட்கார்ந்து ரீல்ஸ் பாத்துக்கிட்டு இருக்கேன். நீ கூப்பிட்டது என் காதுல எதுவும் விழுவலையா? வீடே இடிச்சு விழுந்தாலும் உன் காதுல விழுவுமா? நான் வீட்ல இருக்கிறது உனக்கு தோட்டி வேலை பாக்குறதுக்காக இருக்கேன். நானே வேலை உனக்கு கவலையில வீட்டுல உட்கார்ந்துருக்கேன், வந்து ஏன்ட்டு வந்து கத்திக்கிட்டு இருக்கா. கவலையில இருக்க மூஞ்சிய பாரு, நல்ல சொகுசா வீட்டுல உட்கார்ந்துட்டு என்ன நேரம் ஃபேன் டிவியை போட்டுக்கிட்டு போன ஒரு கையில எடுத்துக்கிட்டு ரீல்ஸ் பாத்துக்கிட்டு இருக்கேன். நீ என்ன கவலையா இருக்குன்னு யாரும் நம்ப மாட்டவே. வேலைக்கு போவதியோ இல்லையோ மாசம் மாசம் அந்த போனுக்கு மட்டும் மறக்காம நெட் காசு போடுறது, அது பொழுது கழிக்கணும்ல. அதுக்கு இப்போ என்ன உனக்கு தண்ணி தானே வேணும், இரு எடுத்துட்டு வாரேன். ஒண்ணும் தேவையில்லையா? எவ்வளவு தேவையில்லை, எனக்கு கை இருக்கு கால் இருக்கு, நானே தண்ணி வந்து குடிச்சுக்குவேன். இனிமே எனக்கு தோட்டி வேற ஒண்ணும் பார்க்க தேவையில்லை. போய் கொல்லையில ஆடு கட்டி போட்டுருக்கு, அதுக்கு புள்ள எடுத்து கொண்டு வா, அதுவாது பண்ணி. நீ எனக்கு தான் வேலை செய்ய வேணாம், வீட்லயே ஏதாவது ஒரு வேலை பண்ணி. உனக்கு நான் வீட்டுல இருக்கிறது பொறுக்கல அப்படித்தானே? ரெண்டே நாள் வேலைக்கு போறேன் பாரு, அப்புறம் நீ யார்கிட்ட இப்படி கத்துவன்னு பாக்கேன். ரெண்டே நாள் தான் சொல்லுவியோ தெரியலையா? வீட்டு செலவு பிள்ளை செலவு எல்லாம் சேர்த்து நான் ஒத்தால பாத்துட்டு இருக்கேன். ஒரு வாரம் ஆச்சு எங்க ஆபீஸ்ல வேலை ஸ்ட்ரைக், அதனால வேலை இல்லைன்னு சொல்லிட்டு உட்கார்ந்துருக்க வீட்லயே. பாத்துக்க குடும்ப நிலைமை எப்படி போயிட்டு இருக்கு. நீ இப்படி போன பாத்தீங்கன்னா எல்லாம் நிறைஞ்சிரும் உனக்கு. பேசிக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோ, நான் பேசாம எங்க அம்மா வீட்டுக்கு போய் உட்கார்ந்துருவேன். எந்த வீட்லயாவது இது கண்டுமா? பொண்டாட்டி புருஷன் சண்டை விட்டா பொண்டாட்டி தான் கோச்சிட்டு அம்மா வீட்டுக்கு போவா. இங்க என்னன்னா புருஷங்கற அம்மா வீட்டுக்கு போறானே கோச்சிக்கிட்டு வெக்கமா இல்ல உனக்கு? என்னடி சொன்னே? என்னையா கை துருத்துருன்னு அடிக்கும் போல இருக்கா? நீ கை ஓடி பாரு, உன் கை ரெண்டையும் உடைச்சு அடுப்புல வைக்கல பாத்துக்க. நீ வேறமா தலை ஓயாம அரைக்கிதே சொரண்டலான்னு கை எடுத்தேன். யார் ஒண்ணு அடிச்சுக்கிட்டு இருக்குது, திருப்பி யாரு அடி வாங்குறது? என்னால எல்லாம் முடியாது. அத்தாடி இன்னைக்கு நல்ல ஃபார்ம்ல தான் இருக்கா, நம்ம மட்டும் சிக்கணும் ஆளு காலி பண்ணி விட்டுருவா. இனிமே வீட்டுல இருந்தா அமிர்த இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச மரியாதையும் இல்லாம போயிடும். முதல்ல வேலைக்கு போறத பாக்கணும். யாரு? வசந்தியா? இருந்து வாரேன், கிச்சன்ல ஒரு வேலையா இருக்கு, இந்த வாரேன். நேரம் இவ கூடவே இருக்கு, எப்படி இந்த வீட்டை மட்டும் சுத்தப்படுத்துறாளோ தெரியல, என்னால முடியலப்பா. வசந்தி என்ன எனக்கும் இல்லாம இந்த பக்கம்? சின்ன பண்ணே உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசலாம்னு வந்தேன்.
சொல்லு வசந்தி. வந்தவளுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு உனக்கு தோணலையா? நான் இந்த வெயில நடந்து வந்திருக்கேன், ஒரு தண்ணியாவது கொடுத்தையா பாரு. சரி, என்ன வேணும்னு சொல்லி எடுத்து வாரேன். அதெல்லாம் ஒண்ணு தேவையில்லை, அது நான் கேட்டதுக்கு அப்புறம் கேட்க. சரி, எது வேணாம்ன்றீல? அப்ப நான் சொல்லி என்ன விஷயம்? நல்ல தண்ணி வராம கிடக்கு ஒரு வாரமா, அத பத்தி உனக்கு தெரியுமா இல்லையா? ஆமா தெரியும், நான் அதை தானே பிடிச்சு குடிச்சுக்கிட்டு இருந்தான். இப்ப வேற வழி இல்லாம உப்பு தண்ணி தான் குடிக்கிறான். எல்லாரும் குடத்தை தூக்கிட்டு போராட்டம் பண்ணுவா.